ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ பாக்கிய சமையல். இன்றைக்கி சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பச்சரிசி சீரக சம்பா கூட இருந்தால் எடுத்துக்கலாம். நான் அன்றைக்கி சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் அதே டம்ளரில் வந்து நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு கடாய் அடுப்பில் வச்சு அந்த பாசிப்பருப்பை நல்லா வாசனை வர வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல வாசம் வந்ததும் நம்ம வந்து அதை குக்கருக்கு மாற்றிக்கலாம். குக்கரில் கொட்டி அதையும் நல்லா பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த குக்கரில் செய்யலை, பொங்கல் பாத்திரத்தில் தான் செய்கிறேன். ஒரு பாத்திரத்தில் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு நான் வந்து 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 4 டம்ளர் தண்ணியும் 1 டம்ளர் பாலும் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 5 டம்ளரு ஊற்றி நம்ம வந்து அடுப்பில் வச்சிடலாம். அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்ல கொதி வந்ததும் பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த அரிசியை உள்ள சேர்த்துக்கலாம். பச்சரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம்ல அதை உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததும் உள்ள சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா அது ஒரு பக்கட்டு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே டம்ளரில் வந்து நான் வந்து ஒரு 2 டம்ளர் வந்து வெல்லம் எடுத்துக்கலாம். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். 2 டம்ளர் வெல்லம் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 1/4 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரையிற வரையும் வெயிட் பண்ணலாம். வெல்லம் கரைஞ்சதும் வடிகட்டி இது பண்ணிக்கலாம். வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். அதுங்களே அரிசி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். அதுங்களே பருப்பு வந்து விசில் விட்டு இறக்கியாச்சு பாருங்க. நல்லா 3 விசில் விட்டதும் நல்லா பருப்பு நல்லா மைய வெந்துருச்சு. அரிசியோட பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படி வேக வைக்கல. நான் வந்து எப்போதுமே பருப்பை வந்து தனியாக தான் வேக வைப்பேன். அது க்ரீமியாக நல்லாயிருக்கும் பொங்கல். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி நல்லா குழைய வெந்துருச்சு. நல்லா குழைய வெந்தோன்னே அந்த வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை வந்து உள்ள சேர்த்துக்கோங்க. உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த கரைஞ்ச வெல்லம் இருக்குது இல்லையா, அந்த வெல்லத்தையும் நல்லா வடிகட்டி நம்ம இதோடய சேர்த்துக்கலாம். இதோடய சேர்த்துக்கிட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெல்லத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததும் கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா சால்ட்டு சேர்க்கும்போது இனிப்பை கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கும். அதனால் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு 2 பிஞ்சு சால்ட்டு போட்டால் போதும். வெல்லத்தை தூக்கி கொடுக்கறதுக்காக அந்த உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். அதோட எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது ஒரு 2 பிஞ்சு வந்து சால்ட்டு சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேன். நெய் நல்லா காஞ்சதும் நான் வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பொங்கலோடு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி அதை சேர்க்கலை. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம பொங்கலோடு உள்ள சேர்த்துக்கலாம். உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். ஒரு 5 ஏலக்காய் வந்து நசுக்கி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்குனோம்னா ஒரு சூப்பரான வந்து சக்கரை பொங்கல் ரெடி ஆச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே வந்து நீங்கள் தேங்காய் பால்லையும் செய்யலாம். பாலுக்கு பதில் தேங்காய் பால் சேர்க்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.